அங்க போய் பார்த்து எத்தனை பேர் யார் உருவாக்குனது? தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உருவாக்குனது, இந்த மதுரை கலெக்டர் அவர்கள் தேவையில்லா உருவாக்குனது இந்த போலீஸ்கள். எங்க சட்டம் ஒழுங்கு? யாரு காவல்துறை தாக்கப்பட்டால் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கலாம். மதிப்புக்குரிய திருமாவளவன் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு நீதிபதி எப்படி குறை சொல்ல முடியும்? நீதிபதி நீங்க குறை சொல்ல விட்டுருவாங்களா? நீதிபதி கொடுத்த உத்தரவுனால பெரிய அளவு சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படுதுன்றதால சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்குது. நீங்க ஒரே நிமிஷம், இங்க சமூக நீதிக்கு எந்த பங்கமும் இங்க கிடையாது. இல்ல சமூக நல்லிணக்கத்துக்கு இப்ப நான் எனக்கு இஸ்லாமியில் நிறைய பேர் போன் பண்ணாங்க, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேவையில்லாத பிரச்சனை ஈடுபடுறாரு அப்படின்னு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க பதட்டப்பட வேண்டாம். பிரஸ்ல பதட்டப்பட்டு கேள்வி கேட்டு இல்ல நீங்க தான் பதட்டத்தை உருவாக்குறீங்க. சார் திருமாவளவன் பேசுறது நியாயமா சார்? காலங்காலமாக இந்து அளவுக்கு காவல்துறை பாதுகாப்போட சேர்ந்து இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் அந்த தீபத்தூணில் என்று நீதியரசர் அவர்கள் சொல்லி இருக்காங்க. இரண்டாவது, நீதிமன்றமானது தானாக முன்வந்து நேற்று போடப்பட்ட 144 அந்த தடை உத்தரவை அது என்ன இருக்கு ஸ்குவாஷ் பண்ணியாச்சு. முழுக்க நீதியரசர் அவர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள். அதே போல நாளைக்கு காலை இன்றைக்கு தீபம் ஏற்றிய பிறகு நாளை காலை சுமார் 10 முதல் 10:30 மணி வரை அளவில் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற ரிப்போர்ட் ஆனது நீதிபதி அவர்கள் முன்பாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றோ நீதியரசர் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஆகையினால நாங்க நம்புகிறோம் இந்த முறை நிச்சயமாக, ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சமட்டியடி. இது ஒரு காவல்துறை புரிந்து கொள்ளணும். தொடர்ச்சியா காவல்துறைனா காவல்துறை மட்டும் சொல்லல, அரசு புரிந்து கொள்ளணும். இது இந்துக்களினுடைய மன உரிமை குரல், இது வழிபாட்டினுடைய உரிமை. நாங்க ஏதோ சாதாரணமா எதையோ கேட்கல. 100 ஆண்டுகளாக அங்க நடந்து கொண்டிருந்த அந்த நூற்றாண்டினுடைய அந்த உரிமையினுடைய குரலாக இது இருக்கு. அங்க பக்தர்கள் மிகப்பெரிய ஆவலோட இந்த ஆண்டாவது அது நடந்து விடாதா என்ற ஒரு ஏக்கத்தில் இருக்காங்க. ஆகையினால மிகப்பெரிய அளவில் 10 பேர் சொல்லியிருக்காங்க. பெரிய அளவில் போகக்கூடாது. 10 பேர் பெட்டிஷனர்ஸ் இல்லாம 10 பேர் சேர்ந்து செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு முழுமையான பாதுகாப்பை இங்க நகரத்தினுடைய கமிஷனர் அவர்கள் தலைமையில், காவல்துறை நகர காவல் ஆணையர் அவர்கள் தலைமையில் காவல்துறை கொடுக்க வேண்டும் தேவையான பாதுகாப்பை அப்படி சொல்லியிருக்காங்க. ஆக ஒட்டுமொத்தமாக நீதி வென்றிருக்கிறது. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. இது மாதிரி வேற எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. நேற்றுக்கு 1ஆம் தேதி தீர்ப்பு வந்தது, நேற்றைக்கு நடைமுறைப்படுத்தல. அதனுடைய அடுத்து டிவிஷன் பெஞ்சில் ஒரு அப்பீலுக்கு வந்தது. இப்படியான ஒரு சூழ்நிலை எல்லாம் மாறி இன்றைக்கு டிவிஷன் பெஞ்சிலையும் கூட ஐயா அவர்கள் முதல்ல அந்த சிங்கிள் பெஞ்சில் சொன்ன அந்த தீர்ப்பானது சரி என்று சொல்லியிருக்காங்க. அடுத்தது மீண்டும் ஜிஆர்எஸ் ஐயா அவர்களுடைய அந்த அமர்விலையும் கூட இன்றைக்கு மீண்டும் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது, எந்த இடத்துல அந்த தீப தூண்ல ஏற்ற வேண்டும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அரசாங்கம் இதை செவி மடுக்க வேண்டும். பக்தர்களுடைய அந்த குரலுக்கு, பக்தர்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாருமா சேர்ந்து பத்திரிகை துறையினர்கள், காவல்துறையினர்கள், நீதித்துறையினர்கள் இதுக்காக பல நாட்கள் தொடர்ச்சியாக வேலை செய்த அத்துணை சகோதரர்கள், இங்கே நம்முடைய வழக்கறிஞர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் இருக்காங்க, அத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் பாராட்டு. அதே சமயத்தில் காவல்துறையோடு சேர்ந்து நாமெல்லாம் சேர்ந்து நல்லபடியாக இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு. உடனே ஏற்றணும் சொல்லியிருக்காங்க. டைம் எல்லாம் சொல்ல, உடனே ஏற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. காவல் ஆணையர் அந்த சரியா கையெழுத்து இல்ல அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி அதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை பார்க்க முடியும். காவல்துறை வேண்டும் என்றே செய்திருக்கிறது என்பதாகத்தான் நீதியரசர் அவர்கள் சில பதிவுகளை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இங்க வேண்டியதில்லை. நமக்கு தேவை என்ன? இன்றைக்கு காவல்துறையினுடைய ஒத்துழைப்போட, ஊடகத்தினுடைய ஒத்துழைப்போட
நீதித்துறையினுடைய இந்த சகோதரர்கள் வழக்கறிஞருடைய சகோதரர்களுடைய ஒத்துழைப்போட நீதித்துறையினுடைய இந்த நீதியானது நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த முருகனுடைய அந்த தீபமானது கார்த்திகை தீபம் அந்த தீபத்தூண்ல ஏற்றணும். ஆகவே எல்லாரும் சேர்ந்து தீபம் ஏற்ற. சார், அந்த வழக்கு விசாரணையின் போது மதுரை மாநகர காவல் ஆணையரையும் மாவட்ட ஆட்சியரையும் உடனடியாக வீட்சியில் அப்பியரன்ஸ் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. 10 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க. மாவட்ட ஆட்சியர் அப்பியரன்ஸ் ஆகலை. அதையும் உத்தரவில் சுட்டி காமிச்சிருக்காங்க. அதை சொல்லுங்கள் சார். அது நேற்றைய தினம் மாண்புமிகு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கண்டெம்ட் பெட்டிஷன் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தார். அந்த இடைக்கால உத்தரவில் உடனடியாக மனுதாரருக்கு மற்றும் அவருக்கு உதவியாக 10 நபர்கள் வந்து தானே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்றும் அதற்கு சிஏஎஸ்எஃப் தக்க பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவை எடுத்துக்கொண்டு சிஏஎஸ்எஃப் மற்றும் மனுதாரர் மற்றும் அதனுடைய நபர்களோடு திருப்பரங்குன்றம் சென்ற பொழுது 144 உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று தடையை கூறி யாரையும் மேலே செல்ல அனுமதிக்கவில்லை. அதன் காரணமாக அங்கு கடும் போராட்டங்கள், சட்டவிதமான சட்டத்துக்கு உட்பட்ட விதையில் கூட அங்கு அனுமதிக்கப்படவில்லை. காவல்துறை ஆணையர் திரு லோகநாதன் அவர்கள் இந்த உத்தரவு மீறப்பட்டுள்ளது, அதற்காக கண்டெம்ட் தாக்கல் செய்யப்படும் என்று கூறிய போதிலும் அதை தான் எதிர்கொள்ள தயாராக உள்ளதாகவும் அதை தான் பார்த்துக் கொள்வதாகவும் உரைத்தார். இது அத்தனையும் இன்று நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பு எடுத்துரைத்தோம். அத்தனையும் கேட்ட நீதிபதி அவர்கள் அதையெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவங்கள தண்டிக்கிறது முக்கியமா, இல்லை கார்த்திகை தீபம் பல லட்சம் பல கோடி மக்களுடைய அந்த ஆன்மீகத்தினுடைய இது முக்கியமான கருத்தில் கொள்ளும் பொழுது இன்னைக்கு கார்த்திகை தீபத்தில் விளக்கேற்ற வேண்டியது தான் முக்கியம்னு சொல்லி இன்று உடனடியாக மனுதாரர் மற்றும் அவருடன் சேர்ந்த 10 நபர்கள் மலை உச்சியில் விளக்கேற்ற வேண்டும் என்றும் தீபத்தூணில் விளக்கேற்ற வேண்டும். அதுக்கு மதுரை மாநகரின் காவல்துறை ஆணையர் திரு லோகநாதன் IPS அவர்கள் முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் அதில் இன்று இரவு நாம் மலையில் தீபம் ஏற்றுவதும் அந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் எவ்வாறு நடைபெற்றிருக்கிறது என்றதை நீதிமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்வதற்காக நாளை காலை 10:30 மணிக்கு ஃபார் ரிப்போர்ட்டிங் கம்ப்ளைண்ட்ஸுக்காக முதல் வழக்கா பட்டியலிட சொல்லியிருக்கிறார். சார், இந்த உத்தரவை அமல்படுத்துறதுக்கு வேற எதுவும் காரணங்கள் சொல்வீங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் நீங்க? நம்ம எல்லாரும் உங்க எல்லாரும் மாதிரியும் விளக்கேற்றணும்னு ஆசையா இருக்கும். அங்க போன பின்னாடி தான் என்னன்னு தெரியும். இந்த அரசாங்கம் நீதிமன்றத்தை மதிக்குதான்றது அங்க போனாதான் தெரியும். இந்த நேரத்தில் வழக்கு விசாரணையின் போது நீதிபதி அவர்கள் வந்து ஒரு சுட்டி காமிச்சாங்களே, கார்த்திகை தீபம் வந்து 5 நாள் ஏற்றுவாங்கன்றது சொல்லி, அதாவது அங்க அறநிலைத்துறை சார்பா, அதாவது கோயிலுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் சார்பா ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அவர்கள் கார்த்திகை தீபம் முடிந்து விட்டது, நேற்று கார்த்திகை தீபம் கடந்து விட்டது, அதனால் இந்த வழக்கில் பொறுமையாக நாம் விசாரித்துக் கொள்ளலாம், எதுவும் ஆகப் போவதில்லை என்று வாதிட்டார். அதற்கு குறுக்கிட்ட நீதிபதி அவர்கள் இல்லைங்க, இது 3 நாளா இன்னும் அது முடியலை, நீங்க சொல்ற மாதிரி இது முடியலைன்னு சொன்னாங்க. குறிப்பிட்ட டைமோ தேதியோ சொல்லலாம், ஆனால் முடியலைன்றதை தெளிவுபடுத்திட்டாங்க. இப்போ நான் நண்பர்கள் முதியோர்கிட்ட கேட்ட வயதில் 30 நாளும் நம்ம அந்த கார்த்திகை மாசத்துல நம்ம ஏற்றலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம எதுக்காகவும் காத்திருக்காம நீதிமன்றத்தினுடைய உத்தரவில் முழுமையாக உடன்பட்டு இன்னைக்கே அனைத்தும் நாங்கள் போகிறோம் ஏற்றுறதுக்கு. மேற்கொண்டு சட்ட போராட்டங்கள் என்னன்றது அங்கே போய் தான் தெரியும். நம்ம நல்ல முறையிலே நினைப்போம், காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பாங்க, ஏற்றுறதுக்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு நினைப்போம். அங்கே போய் மீதி சந்திச்சுக்கிறோம். நன்றி. அண்ணா மைக்கு தாங்க. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் மாலை 6:30 மணிக்குள் தீபம் ஏற்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஆணை பிறப்பித்துள்ளார். தீபம் ஏற்றுவது தொடர்பான உத்தரவு நிறைவேற்றப்பட்ட நகலை நாளை காலை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான வழக்கு விசாரணை நாளை காலை 10:30 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G-Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.